ஹாய் நண்பா, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை எப்போவாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி ஒன்ஃபார்மா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நம்பிக்கையான வெப்சைட் தான். இதில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுனால தான் வீடியோவாக போடுறோம். இதில் நம்ம சேனலில் நம்பிக்கையான வெப்சைட் மட்டும்தான் போடுவோம். அதனால் நம்பி இந்த ஜாப் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வாங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி ஒன்ஃபார்மா சைன்அப் பேஜ் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் ஒன்ஃபார்மா அப்படின்னு டைப் பண்ணி ஒன்ஃபார்மா வெப்சைட்டை கிளிக் பண்ணி ரைட் சைட் டாப்பில் சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் இந்தியா கொடுத்துக்கோங்க. அப்புறமா சிட்டி ஆஃப் ரெசிடென்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், அப்புறமா தமிழ்நாடு, இந்தியா, இந்த மூணுமே செலக்ட் பண்ணி அதில் கீழே ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேட்டிவ் லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் கொடுக்கலாம், இங்கிலீஷ், தமிழ், அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு மொழியும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கெல்லாம் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எடுத்தால் தான் அந்த மொழிக்கு உள்ள ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, ஃபேஸ்புக், சர்ச் இன்ஜின்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறமா ஃபஸ்ட் நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி. அப்புறமா லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்ஃபார்மாவுக்கு ஒரு யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்து லாஸ்ட்டில் கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி உங்கள் சைனை கொடுத்து சைன் அண்ட் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா அதே போல் அடுத்த பாக்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னொன்று ஓப்பன் ஆகும், அந்த பேஜ் படித்து பார்த்து கீழே அதே மாதிரி ஒரு சைன் உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி அதை போட்டுக்கோங்க. அப்புறமா சைன் அண்ட் அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3வது பாக்ஸையும் கிளிக் பண்ணி எஸ் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் ஒன்ஃபார்ம் கம்யூனிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வெல்கம் ஆஃப் ஒன்ஃபார்மான்னு இருக்கும் இன்பாக்ஸில், அதை ஓப்பன் பண்ணி ஆக்டிவ் மை ஒன்ஃபார்ம் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்னு வந்துடும். அப்புறமா லாகின்ல உங்கள் மெயில் ஐடி, அப்புறமா உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாகின் பண்ண உடனே மேலே உங்களுக்கு டாஸ்க் அவைலபிலிட்டி, அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெட்ஸ் டூ திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு டாஸ்க் ஏதாவது வந்துச்சுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் பற்றின, அதையும் படித்து பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அப்புறமா மறுபடியும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் படித்து பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா யூஹெச்ஆர்ஸ் ஜாப் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு லைவ் ஐடி இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைவ் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ டீட்டெயில்ஸாக போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் மைக்ரோசாஃப்ட் லைவ் ஐடின்னு டைப் பண்ணி அதில் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேஷன் பேஜ் வந்துருங்க. அதில் ஒரு யூசர் நேம் போட்டு செலக்ட் பண்ணி அப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் ரோபோட் இல்லைங்கிறதுக்காக சில கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறமா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கான அவுட்லுக் மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி நேரே ஒன்ஃபார்மா பேஜுக்கு வந்திருக்காங்க. இங்கே அந்த அவுட்லுக் மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கோங்க. அப்புறமா ஒன்ஃபார்மாவில் ரைட் சைடில் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்புறமா எபவுட் மீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேஷ்னாலிட்டி இந்தியா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா போஸ்டல் கோடில் உங்கள் பின் நம்பர், போஸ்ட் பின் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா செகண்டரி மெயில் ஐடியில் உங்கள் அவுட்லுக் மெயில் ஐடி கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபோன் நம்பரில் இந்தியா கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்கில் அண்ட் எஜுகேஷன் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிகிரியில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஹையஸ்ட் டிகிரி லெவல் இருக்கும், அதுலேயும் அவங்க லெவல் பேசிக் டிகிரி, பேச்சுலர் டிகிரியா இல்லை மாஸ்டர் டிகிரியா எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிவி அப்லோட் இருக்கும், உங்களுக்கான சிவி அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது இம்பார்ட்டண்ட்டில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதனால் உங்கள் சிவி அப்டேட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா மை ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணி உங்களோட அவுட்லுக் மெயில் ஐடி அதில் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலன்னா அதில் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கான யூஹெச்ஆர்எஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கான பேனியோர் இல்லை பேபாலோ எதுவோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேனியோர் பேபால் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு பேபாலோ பேனியோர் இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ உங்களுக்கான பேனியோர் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லிங்க் வித் ஒன்ஃபார்மா அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பயனியர் லாகின் பேஜுக்கு போகும், அதில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க. அப்புறமா யுவர் பயனியர் அக்கௌண்ட் இஸ் பீயிங் ரிவ்யூடுன்னு இருக்கும், அவங்க அதை ரிவ்யூ பண்ணி 1 or 2 டேஸில் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அவைலபிள் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதில் வெல்கம் டு ஒன்ஃபார்மா அப்படின்னு இருக்கும், அதில் மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் படித்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஒன்ஃபார்மா இன்டராக்டிவ் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதில் நிறைய கீழே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே படித்து பார்த்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் பேஜ் போயிடும். அதில் இங்கிலீஷில் எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஜாப்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஜட்ஜிங் அண்ட் கிரேடிங்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோ ஜட்ஜிங் டாஸ்க்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ளீஸ் நோட் தேவர் மஸ்ட் ஆட் வேலிட் பேபால் பேனியர் அக்கௌண்ட் யுவர் ப்ரொஃபைல் ஆர்டர் அப்லோட் டு யூச்சர் டாஸ்க்னு இருக்கும், நம்ம ஆல்ரெடி அந்த பேனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறமா ஐ அக்செப்ட் த எபோவ் கண்டிஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா அதில் வந்து லாங்குவேஜஸ் இருக்கும், உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்க்கு நேராக அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் இங்கிலீஷ் நேராக அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்ஃபார்மாவில் இருந்து என் பாக்ஸுக்கு மெசேஜ் வந்திருக்கும், நம்ம மைக்ரோ ஜட்ஜிங் டாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. இதில் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 or 3 டேஸில் நீங்கள் மறுபடியும் உங்கள் ஒன்ஃபார்மா பேஜ் லாகின் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் யூஹெச்ஆர்எஸ்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும், அவங்க யூஹெச்ஆர்எஸ் எனேபிள் பண்ணியிருப்பாங்க, அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லைவ் ஐடி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் லைவ் ஐடியை அதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் யூஹெச்ஆர்எஸ் ஜாப் பண்ணுற பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும், அதில் உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறமா அதில் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும், நீங்கள் கைட்லைன்ஸை படித்து பார்த்து அதுக்கான ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் எல்லாம் எடுத்து ஜாப் பண்ணிக்கலாம். அப்புறமா யூஹெச்ஆர்எஸ் ஜாப் பண்ணுறதுக்கு பெரிய அளவு ஐடியா இல்லை, அதில் எப்படி ஜாப் பண்ணணும் தெரியாது, சின்ன சின்ன டிப்ஸ் தெரியாது, அதில் எப்படி ஜாப் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், இதெல்லாம் தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் உள்ள டிப்ஸு, இதில் குவாலிஃபிகேஷன் எப்படி எடுக்கணும் போன்ற ஐடியா எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும், அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஜென்யூனான வெப்சைட்டு தான், நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி சொல்கிறோம். இப்போ இந்த ஜாப்போட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நாங்கள் ரிசீவ் பண்ண பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த ஜாபுக்கு நாங்கள் அதிகமான நேரம் செலவிடாதனால கம்மியான அமௌண்ட் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
அதனால் நீங்கள் வந்து இதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் ரொம்பவே சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நம்ம ஏர்ன் பண்ணது இதில் போட்டிருக்காங்க. அது வந்து டிஸ்பேட்ச் பேமெண்ட்டில் இருக்குது. இன்னும் ஒரு 3 or 4 டேஸில் வந்து நம்ம பேங்க்குக்கு ரிசீவ் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் நண்பா.